கம்பெனில வேலை பண்றோம், மாசம் மாசம் ஒழுங்கா சம்பளம் வருது, நம்மளுக்கு ஓரளவு 60 வயசுக்கு மேல கூட கவலை இல்லைங்க. ஏதோ ஒரு பென்ஷனாவது வரும், நம்ம ஏதாவது சேர்த்து வச்சிருப்போம், இல்ல என்பிஎஸ் இருக்கும், எப்படியோ நம்மளோட வயசு காலத்துல நம்ம கடந்துட முடியும். ஆனா நம்ம வீட்டுல வேலை பாக்குறவங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரிவங்க, கார்டனர்ஸ், அவங்களுக்குலாம் 60 வயசு ஆகாதா? அவங்க எல்லாம் எப்படி அந்த கஷ்டமான டைமை கடக்க போறாங்க? அதனாலதான் இப்போ கவர்மெண்ட்ல இருந்து அட்டல் பென்ஷன் யோஜனான்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க அதுல சேர முடியும். உங்களுக்கு மாச பென்ஷன் 1000 ரூபாய் 5000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பிரீமியம் பொறுத்து அந்த பென்ஷன் அமௌண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 25 வயசுக்காரருக்கு ஒரு 5000 ரூபாய் மாசம் பென்ஷன் எனக்கு 60 வயசுல வேணும் அப்படின்னாக்கா அவர் கட்ட வேண்டிய தொகை வெறும் 376 ரூபாய். இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு டிஃபன் 2 பேர் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த தொகையை நம்ம மாசம் மாசம் நம்ம அக்கௌண்ட்ல கட்டிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு 60 வயசுல இருந்து மாசம் 5000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். அது தவிர நம்மளுக்கு மொத்த தொகையா 8.5 lakhs சேர்ந்திருக்கும். அந்த தொகையை ஒருவேளை அந்த பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாருன்னா அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க. எத்தனையோ ஏமாத்து திட்டங்கள்ல போய் சேர்றதை விட இந்த மாதிரி கவர்மெண்டோட திட்டங்களை சேர்றது நல்லது இல்லையா? சோ ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படாம இருக்கலாம். உங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல சேர்த்து விடுங்க. அநேகமா எல்லா பேங்க்ஸ்லயுமே இது அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இருந்தா இந்த அக்கௌண்ட்டை நீங்க சேர்த்து ஓபன் பண்ணிக்கலாம். ஒருவேளை யாரும் அதுக்காக பேங்க்குக்கு நீங்க போன உடனே வாங்க வாங்க இந்த அக்கௌண்ட்ல சேர்ந்துக்கோங்கன்னு சொல்ல போறது இல்ல. நம்மளாதான் கேட்டு இந்த அக்கௌண்ட்ல சேரணும், இல்லைன்னா மத்தவங்கள சேர்த்து விடணும்.